உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மானிடர்க்கும் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்வின் வாயிலாக சந்திப்பதில் மனம் மகிழ்கின்றது. இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் 145. நம் அனைவருக்கும் தெரிந்தது, திருப்பாடல் பல திருப்பாக்கள் தாவீது அரசரால் இயற்றப்பட்டது, பாடப்பட்டது என்று. இத்திருப்பாவும் அப்படித்தான், தாவீது அரசரால் பாடப்பட்டது. இத்திருப்பாடல் பல திருப்பாக்களுடன் தொடர்பு உடையதாக இருக்கின்றது. இத்திருப்பாடலுக்கு முந்தைய திருப்பாடல் மக்களுக்கு கொடுத்த வெற்றிக்காக நன்றி செலுத்துவதாக இருக்கின்றது. ஆனால் 145, 146, 47, 48, 49, 50 ஆகிய இந்த 5 திருப்பாக்களும் இறைவனை போற்றுவதாக அமைகின்றது. நீங்கள் அந்த திருப்பாவின் தலைப்பில் பார்த்தாலே தெரிந்துவிடும். அரசராம் கடவுள் போற்றி, அடுத்தது மீட்பராம் கடவுள் போற்றி, எல்லாம் வல்ல இறைவா போற்றி, அனைத்துலகின் ஆண்டவரை போற்றிடு, மக்கள் மகிழ்ச்சியுறும் மாமன்னர் போற்றி. இப்படி இறைவனை போற்றி போற்றி என்று போற்றுதலுக்குரியவராக பார்க்கப்படுகின்றார். ஏன் அவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், இறைவன் பல நிலைகளில் மனிதர்கள் வாழ்வை மாற்றி இருக்கின்றார். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களும் சரி, இன்று நம் வாழ்விலும் சரி, இறைவன் நம் வாழ்வை மாற்றுகின்றார். அவர் மேன்மைக்குரியவர், அவர் தூய வாழ்வு வாழ்பவர், நம்மையும் தூய வாழ்வாக வாழ அழைப்பவர். ஆகவே அத்தூயோருக்கு மேன்மையான பலியையும் மேன்மையான புகழ்ச்சியையும் செலுத்த வேண்டும் என்று என்றும் புகழ்பா பாடி அவரை போற்றுவது ஒரு வழக்கமாக இருக்கின்றது, ஒரு மனிதனின் வாழ்வு நிலையாக இருக்கின்றது. ஆதலால் அவர் என்றும் போற்றுதலுக்குரியவர். இன்றைய திருப்பாவும் அவர் போற்றுதலுக்குரியவர் என்பதை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. இத்திருப்பாடல் 21 வசனங்கள் கொண்டதாக இருக்கின்றது. ஆனால் இந்த 21 வசனமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை. இத்திருப்பாக்கள் பல உணர்ச்சி பெருக்கின், பல பாதுகாப்பின், பல நிலைகளின் கண்ணோட்டங்களில் வாழ்ந்த மக்களின் நிலைகளை குறிக்கின்றது. எடுத்து கூறுகின்றேன். இந்த திருப்பாவில் வசனம் 1 முதல் 3 வரை ஒருவரின் தனி பாடலாக அமைகின்றது. இத்திருப்பாடலில் 4 முதல் 7 வரை தலைமுறைகளை பற்றிய புகழ்ச்சியும் அவர்கள் இறைவனுக்காக எழுப்புகின்ற புகழ்ச்சியுமாக இருக்கின்றது. வசனம் 8 முதல் 9 வரை ஆண்டவர் இரக்கமுடையவர் என்று எடுத்து கூறுகின்றது. 4வது வசனம் 10 முதல் 13 வரை இறையரசை பற்றி, அதாவது விண்ணக ஆட்சியை பற்றி எடுத்து கூறுகின்றது. வசனம் 14 முதல் 20 வரை இறைவன் நம்மை காக்கின்றார், அவர் நம்மை பராமரிக்கின்றார், எதிலையும் கைவிட மாட்டார், நம்மை பராமரிக்கின்றார் என்று எடுத்து கூறுகின்றது. 6வதாக 21ஆம் வசனம் தனிப்பட்ட ஒருவரின் புகழ்ச்சி பாவாக அமைகின்றது. ஆக இத்திருப்பாடல் பல்வேறு கண்ணோட்டங்களை கொண்டதாக இருந்தாலும் அனைத்து கண்ணோட்டங்களின் கரு எங்கிருக்கிறது என்றால், இறைவன் நம்மை காக்கின்றார், நாம் அவரை போற்றி புகழ்ந்து எந்நாளும் அவருடன் வாழ வேண்டும் என்கின்ற கருப்பொருளை நமக்கு எடுத்து உரைக்கின்றது. ஜெபம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் எங்களை எந்நாளும் பராமரித்து வருகின்றீர், அன்பு செய்து வருகின்றீர். நாங்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப இரக்கங்களை தந்து எங்களை அர்ச்சித்து வருகின்றீர்.
நாங்கள் உமது மக்களாக என்றும் வாழ, விண்ணக அரசின் மனம் கொண்டவர்களாக என்றும் வளர அருள் புரிவீராக. ஆமேன்.